வதக்கிக்கலாம் நம்ம. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அதை கொஞ்சம் வந்து கிளறி விடலாம். கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு நம்ம வந்து கீரைக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். நான் வந்து இந்த கீரைக்கு தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காம தான் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் வந்து நிறையவே தண்ணி விடுது. ஸோ அப்போ நம்ம தண்ணி விடணுன்ற அவசியமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரையாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் தட்டை போட்டு இது மாதிரி மூடிடலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அதுலேருந்து கீரையிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இந்த தண்ணியிலே நம்ம